இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு க்ரெட் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது Node.js, Express.js, React அண்ட் MongoDBயை வச்சு, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் ஸ்டேக்கை வச்சு நம்ம ஒரு க்ரெட் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஏன் க்ரெட் அப்ளிகேஷன்டா, எவ்ரி டெவலப்பர்ஸ் மோஸ்ட்லி க்ரெட் அப்ளிகேஷனில் தான் அவங்களோட டெவலப்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதில் எப்படியும் ஒரு க்ரியேட், ரீட், அப்டேட், delete இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் கோர் பாயிண்டாக இருக்கும். அதனால தான் எந்த டெவலப்பராக இருந்தாலும் அவங்களோட ஜேர்னியை க்ரெட் அப்ளிகேஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதனால் க்ரெட் அப்ளிகேஷனில் இருந்து லேர்ன் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். தென் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கும். இப்போ நம்ம இப்படி ஒரு சிம்பிளான க்ரெட் அப்ளிகேஷன் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ நம்மளோட என்வாயர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நானும் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் தான் இதை வீடியோ பண்ணுறேன். ஏதாச்சும் மிஸ்டேக்காக ஏதாவது ராங்காக சொல்லியிருந்தேன், சாரி காய்ஸ். ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் கமாண்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஃபஸ்ட் என்ன நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் வேணும்டா விஎஸ் கோட் கோட் எடிட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம விஎஸ் கோடில் தான் கோட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட என்ன ஓஎஸோ, மெக்கோ, லினக்ஸோ, விண்டோஸோ, உங்களோட என்ன ஓஎஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விஎஸ் கோடை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. தென் நம்மளுக்கு Node.js இம்பார்ட்டன்ட் காய்ஸ். Node.jsல தான் நம்ம Express.js தென் React எல்லாம் நம்ம Node.js வச்சு தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் Node.jsஐயும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் Node.js ஆஃபிஷியல் வெப்சைட், nodejs.org. தென் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணிக்கொள்ளுங்க. தென் MongoDB, நம்ம டேட்டாபேஸுக்கு நம்ம MongoDB தான் யூஸ் பண்ணுற மாதிரி. இது NoSQL பிளாட்ஃபார்ம். நீங்கள் இதை ஆன்லைன்லையும் யூஸ் பண்ண, அதாவது MongoDB அட்லஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லோக்கலில் நீங்கள் கோம்பஸ் இருக்குது, அதாவது MongoDB கோம்பஸ். திஸ் நான் லோக்கலில் தான் ரன் பண்ண போகிறேன். இந்த கோம்பஸ் நீங்கள் ஏன்டா லோக்கலில் நம்ம MongoDBயை ரன் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்ன்றதால. ஸோ நீங்கள் இந்த கோம்பஸையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. தென் போஸ்ட்மேனையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஏபிஐ கனெக்ஷன் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பேக்கெண்டில் இருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு ரன் ஆகுதா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு போஸ்ட்மேன் ஒரு பெஸ்ட் டூலாக இருக்கும் நம்ம டெஸ்டிங் பர்பஸுக்காக. தென் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ரெஸ் அதாவது இது ஒரு Node.js ஃப்ரேம்வொர்க். நீங்கள் இதை npmjs.com வெப்சைட்டில் வந்து பார்த்து சர்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ்னு அதோட இன்ஸ்டாலேஷன் காட்டும், டாக்குமெண்டேஷனும் காட்டும். ஸோ npm எக்ஸ்ப்ரெஸ்னு போட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அவங்களோட செட்டப் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நான் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணேன் நான் உங்களுக்கு காட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணி, என்னென்ன டூல் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த அப்பை டெவலப் பண்ண போகிறோம், இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போகிறோம்னு. நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக எக்ஸ்ப்ரெஸ் தேவை. தென் மொங்கோஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். மொங்கோஸ் ஏண்டா நம்மளோட MongoDBயையும் Node.js, அதாவது எக்ஸ்ப்ரெஸ் நம்மளோட வெப் ஸ்பேஸையும் கனெக்ட் பண்ணதுக்கு, Node.jsஐயும் பேக்கெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம மொங்கோஸ் யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பேக்கெண்டையும் டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ண போகிறோம். தென் இன்னொரு விஷயம், நோட் மூணுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது நோட் மூணுன்ற ஒரு விஷயம். இது ஏன் யூஸ் பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஆட்டோமேட்டிக்கலி ரீஸ்டார்ட், அதாவது நம்மளோட சர்வரை ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணும். நான் இதை நம்மளோட கோட் ரைட் பண்ணும்போது நான் இதை உங்களுக்கு லைவாக என்ன இதுன்னு காட்டுறேன். ஸோ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம டெல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் ஃப்ரண்ட் எண்ட் எந்த செட்டப்பும் செய்யலை. இந்த வீடியோ ஃபுல்லாக பேக்கெண்டில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நான் ஃப்ரண்ட் எண்ட் வீடியோ வரும்போது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்.
பட் ஐ வில் ட்ரை நான் திரும்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாச்சும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை புரியலைண்டா நீங்கள் ஜஸ்ட் கொமான் கைஸ், நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். டெல்வின் சிஎஸ்எஸ் தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். தென் இவ்வளோ தான் கைஸ் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸை செட்டப் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்டான விஷயங்கள். தென் நம்ம விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு எங்கே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் உங்களுக்கு காட்டன் ஃபைல் போய் ஓப்பன் ஃபோல்டர் பேத்தி தென் நோட்.js பேக்எண்ட் கொடுக்குறேன். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஓகே, நான் இப்போ இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ நம்மளோட டெர்மினல் செட்டப் ஓப்பன், அதாவது மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் இருக்கும். அதில் போய்த்து நியூ டெர்மினல் கொடுத்து உங்களோட டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஓகே ஃபஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பிரஸை இனிஷியலைஸ் பண்ணுவோம். அதுக்கு npm install init பண்ணிவிட்டு -y கொடுத்தீங்கன்னா -y ஏண்டா நம்ம எல்லாத்துக்கும் எஸ் கொடுக்குறேன் மீனிங் வரும். அதாவது சில கொஷின்ஸ் கேட்கும், இந்த வேர்ஷன் ஓகேயா, இந்த பேக்கேஜ் ஓகேயா, இந்த மொடியூல் ஓகேயாண்டு. ஸோ அதுக்கெலாம் நம்ம அக்செப்ட் பண்ணுற விதமாக தான் நம்ம -y கொடுக்குறோம். ஸோ இப்போ உங்களோட இதில் நோட் மொடியூல்ஸ்லாம் ஒரு ஃபோல்டர் வந்து நோட் மொடியூல்ஸ்ண்டு, தென் பேக்கேஜ் log.json அண்ட் பேக்கேஜ் ஜேசன். பேக்கேஜ் ஜேசன் ஏண்டா நம்ம என்னென்ன டிபெண்டன்டிஸ் என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணினோம், இந்த டிபெண்டன்டிஸுக்குள்ளே இந்த இதில் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதாவது நம்ம என்னென்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்மளோட ஃபைலை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு ஒர்க் ஸ்பேஸை. இப்போ நம்ம npm install எக்ஸ்பிரஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். தென் கோர்ஸ், அதாவது இது ஒரு கோர்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு ஃபைல் ஷேரிங்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் .env இதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். தென் மொங்கோஸ், நான் மொங்கோஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் ஒரு லெட்டர் மிஸ்டேக்காக இருந்தாலும் இது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது கைஸ். நீங்கள் இதில் ஸ்பெல்லிங்ஸ்லாம் கரெக்டாக கொடுங்க. தென் நான் இப்போ உங்களுக்கு கோர்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். CORS நம்ம npm வெப்சைட் வந்து கோர்ஸ்னு சர்ச் பண்ணினா லைக் ஃபஸ்ட் ஒன், அதாவது இது ஒரு நம்மளோட ஃபைல் ஷேரிங்காக இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணேன். இது உங்களுக்கு க்ரோம்லேயே போட்டு காட்டுறேன். Node.js கோர்ஸ். ஓகே கேஸ், அதாவது கோர்ஸ் ஒரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங், அதாவது நம்மளோட ரிசோர்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக, அது பேக்கெண்ட்லேருந்து கோட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு, அதுக்காக தான் நம்ம இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கோர்ஸ் ஏன்னு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கோர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னு. ஸோ நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். தென் .env உங்களுக்கு நான் காட்டுறேனே, அது என்னத்துக்கு ஒர்க் ஆகுது, என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு. அதாவது நோட்டி வந்து ஜீரோ டிபெண்டன்சி Node.js மொடியூல் லோடிங் என்வாயர்மெண்ட் வேரியபிள். அதாவது நம்ம பெரிய பெரிய ப்ரொஜெக்ட் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது டைரெக்டாக நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்லையோ, அதாவது ஃபைல்லையோ டைரெக்டாக நம்மளோட லிங்க்கள் மற்றது ஃபைல் அட்டாச்மெண்ட்லாம் டைரெக்டாக பண்ண மாட்டோம். நம்ம அது இன்னொரு ஃபைலில் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை தான் நம்ம ஒர்க் ஸ்பேஸில் யூஸ் பண்ணணும். அதாவது அப்படின்னா நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதை உங்களுக்கு லைவாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்மளோட இன்ஸ்டால் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். நான் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதோட நேம் server.jsன்னு கொடுக்குறேன். ஓகே, நம்ம இந்த ஃபைலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம கம்ப்ளீட் கோட் இந்த ஃபைலில் தான் இருக்க போகுது. ஸோ இதில் env ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணனா, நியூ ஃபைல் .env கொடுத்தீங்கன்னா அது செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் வரும். தென் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே .env ஃபைல் க்ரியேட் ஆகிட்டு. இப்படி தான் env ஃபைல் க்ரியேட் பண்ணி, env ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இதான் .env தான் env ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி அதுக்கு வேறு எந்த எக்ஸ்டென்ஷனும்
பின்னுக்கு இல்லை, அதாவது .js மாதிரி இது .envன்னு கொடுக்கும். தட்ஸ் ஆல் கைஸ். தென் இன்னொரு கான்செப்ட் பெருக்கி நம்ம இதில் டைப், அதாவது எக்ஸ்பிரஸ்டு டைப், வாட் இஸ் திஸ்? ஓகே சாரி கைஸ், நான் npm இன்ஸ்டால் பண்ணலை. npm இன்ஸ்டால் கொடுத்தா then okay, everything is good. And npm init பண்ணினா everything okay. yes node module yes okay guys, நீங்கள் npm init பை கொடுத்து உங்களுக்கு வரலாட்டி, அதாவது இந்த டிபெண்டன்சிஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகாட்டி, நீங்கள் எகைன் npm init மட்டும் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்கள். தென் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். டைரெக்டாக நீங்கள் npm init -y கொடுத்தா எல்லாம் இன்ஸ்டால் ஆகிரும், பட் நம்மளுக்கு எதுவுமே ஷோ ஆகாது. ஸோ நம்மளுக்கு ஷோ ஆகினா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இதை இன்ஸ்டால் பண்ணி காட்டினேன். ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ இதில் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணின பேக்கேஜ் course.env எக்ஸ்பிரஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணது mongoose எவ்ரிதிங் எல்லாம் இருக்கு guys. ஃபைன், குட். தென் நம்மளுக்கு இப்போ இந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது நோட் நம்மளோட சர்வர் ஃபைல் server.js இதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம இது எந்த கோடுமே ரைட் பண்ணலை, அதனால் நம்மளுக்கு இது இப்படி காட்டுது. ஸோ நம்ம இதில் நம்மளோட கோடை ரைட் பண்ணுவோம். இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், டிபெண்டன்சி வெர்ஷன். ஓகே, இதில் வந்து நம்மளோட டைப் வந்து மென்ஷன் பண்ணணும். அதாவது என்ன டைப்னா மொடியூல்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்படி மொடியூல்னு மென்ஷன் பண்ணாட்டி நம்மளோட பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணின பேக்கேஜ் அண்ட் லைப்ரரிஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம இப்போ மொடியூல் யூஸ் பண்ணுறதால இம்போர்ட் எக்ஸ்பிரஸை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். எக்ஸ்பிரஸ்ன்னு கால் பண்ணினா உங்களுக்கு நம்மளோட மொடியூல் இதில் இன்ஸ்டால் ஆகிட்டு. அப்படி நம்ம இதில் மொடியூல்னு மென்ஷன் பண்ணாமல், அதாவது நம்ம டைரெக்டாக இதில் ஒர்க் பண்ணுறோம்னா நம்ம இப்படித்தான் ஒர்க் பண்ணணும். அதாவது கோன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு require இதில் எக்ஸ்பிரஸ். ஓகே கைஸ், இதில் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம எவ்ரி டைம் இப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது ஐ லைக் மொடியூல். ஸோ அதனால் நான் மொடியூல்ட டைப்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இது ஓகேனா நீங்கள் இப்படியும் இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கோட் ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் இம்போர்ட் மொடியூல் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதோ, பிகாஸ் அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். தென் கொஞ்சம் குயிக்காக இம்போர்ட் பண்ணிடலாம். அதை விட ரெக்வயரை விட இம்போர்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எக்ஸ்பிரஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம். தென் நம்ம இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். கோர்ஸ் ஃப்ரம் கோர்ஸ்லேருந்து வேறு என்ன, mongoose import mongoose from mongoose. okay, then .env import .env from .env. ஓகே, நம்ம இதில் .envனா இப்படி கொடுக்குறதில்ல, .envன்னு கொடுக்குறதில்ல. நீங்கள் டைரெக்டாக ஃபுல்லாக ஸ்பெல் பண்ணணும் .envன்னு. ஸோ அதனால தான் நான் ஃபுல்லாக ஸ்பெல் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் நம்ம இப்போ எக்ஸ்பிரஸை கால் பண்ணுவோம். அதாவது கான்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நம்ம எக்ஸ்பிரஸை கால் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், எக்ஸ்பிரஸை கால் பண்ணியாச்சு. தென் நம்ம இப்போ எக்ஸ்பிரஸை லிசன் பண்ணணும். அதாவது இந்த ஆப் ரன் ஆகிறதுக்கு நம்ம லிசன் பண்ணி, அதாவது இதோட போர்ட்டை நம்ம இதில் கொடுக்கணும். அதாவது இதில் ரெண்டு விஷயம் நம்ம கொடுக்கணும், போர்ட் அண்ட் அதோட நம்மளோட கன்சோலில் என்ன தெரியணுமோ
அதை நம்ம இதில் கொடுக்கலாம். console.log பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த போர்ட்டை இது ப்ராம்ப்ட்னு வந்துட்டா போர்ட், அதாவது நம்ம இதோட போர்ட்டை நம்ம இப்போ எங்கேருந்து எடுக்க போகிறோம்டா, இந்த ENV ஃபைல்ல இருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்று லைவ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த ENV ஃபைல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லா இதையும் நம்ம டைரெக்டாக அந்த சர்வர் ஃபைல்லையே நம்ம டைரெக்டாக கோட் ரைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இதில் போர்ட்டை நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன், அதாவது ஒரு 4000 ரன் ஆகு அப்படின்னு சொல்லி. தென் நம்ம இதில் மோங்கோடிபியோட கனெக்ஷனையும் நம்ம இதில் எடுப்போம். மோங்கோடிபி ஜஸ்ட் நான் இப்போதைக்கு சும்மா வச்சுக்கொள்கிறேன். ஸோ இந்த மோங்கோடிபியோட இதை நான் லேட்டராக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் போர்ட்டை மட்டும்தான் எடுக்க போகிறோம். மோங்கோடிபி இப்போதைக்கு நம்ம எடுக்கலை. ஸோ போர்ட்டை நான் 4000 கொடுக்குறேன், ஏன்னா நான் 4000 தான் இந்த சர்வரை ரன் பண்ண போகிறேன். ஸோ போர்ட் நம்பர் 4000 கொடுத்துட்டு எகைன் நம்ம சர்வரோட ஜேஸ் வந்து இப்போ நம்ம இந்த போர்ட்டை நம்ம இந்த ENV ஃபைல்லேருந்து எடுக்கணும். அதனால் நம்ம இந்த ENVயை .env, அதாவது இந்த .envயை நம்ம config பண்ணணும். config பண்ணினா, அதாவது இந்த ஃபைலுக்கு நம்மளுக்கு அக்சஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம config யூஸ் பண்ணுறோம். config யூஸ் பண்ணினா இதை நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். cons port அதே இதை யூஸ் பண்ணுவோம். தென் நம்ம எப்படி ENV ஃபைல் இருக்கிற போர்ட் எடுக்கிறோண்டா, process.env போர்ட், அதாவது ப்ரொசஸ் பண்ணி ENV ஃபைலில் இருக்கிற போர்ட்டுன்ற வேரியபிள். அப்படி அந்த போர்ட் கிடைக்கலாட்டி எனக்கு நீ 5000 ரன் ஆகு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதோட அர்த்தம் இதான். நான் இதை கமாண்ட் பண்ணுறேன், டபுள் / போட்டிங்கன்னா கமாண்ட் ஆகும். அதாவது கெட் போர்ட் நம்பர் ஃப்ரம் ENVலேருந்து போர்ட் நம்பர் எடு, ஓர் அப்படி இல்லாட்டி ரன் பண்ணு 5000. இதான் இதோட இந்த லைனோட டிஸ்கிரிப்ஷன். அதாவது இந்த லைன் என்ன பண்ணுதுண்டா, ENV ஃபைலில் இருக்கிற போர்ட்டை கெட் பண்ணுது. அப்படி அந்த நம்பர் கெட் ஆகலாட்டி நீ என்ன பண்ணு 5000 ரன் பண்ணுன்னு நம்ம இதில் கமாண்ட் கொடுத்திக்கிறோம். ஸோ இதோட விரிவாக்கம் தான். ஸோ இப்போ நம்ம இந்த போர்ட்டை நம்ம இதில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நம்ம இதை போர்ட்டை கொடுப்போம். தென் நம்ம இதில் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஏரோ ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருந்தா லேர்ன் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த ஏரோ ஃபங்க்ஷன் என்னென்னு. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா யூசர்ஸுக்கும். ஸோ நம்ம இப்போ இதில் சர்வர் இஸ் ரன்னிங்னு கொடுப்போம். ரன்னிங் கொடுத்துட்டு again http://localhost போட்டுட்டு நம்மளோட அந்த வேரியபிளை இதில் கால் பண்ணுவோம். ஓகே, வேரியபிள் அதாவது http இந்த URL, அதாவது இந்த போர்ட்டை மென்ஷன் பண்ணோம் லோக்கல் ஹோஸ்ட், இந்த போர்ட்டில் நம்மளுக்கு இந்த ஆப் ரன் ஆகுது, அதோட மீனிங் தான். ஓகே, நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதை கிளியர் பண்ணுறேன். again node server.js. ஓகே, நம்மளோட சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. அதாவது இங்கே கன்சோலில் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வர் இஸ் ரன்னிங் லோக்கல் ஹோஸ்ட் 4000. நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்ல பாருங்க. நம்ம இப்போ இதில் ஒரு சேஞ்சஸ் ஒன்று மேக் பண்ணுவோம். ரன்னிங் திஸ் போர்ட்னு கொடுப்போம். அதாவது நான் இப்போ இங்கே கொடுத்துட்டேன், இங்கே எந்த சேஞ்சஸுமே ஏற்படலை. அதாவது நம்மளோட பழைய கோட் தண்ணியில் இருக்குது, அதாவது சர்வர் ரன்னிங் மட்டும்தான் இருக்குது. எகைன் நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. அதாவது நம்மளோட அப்டேட் வெர்ஷன், அதாவது சர்வர் இஸ் ரன்னிங் திஸ் போர்ட். நம்ம பெரிய ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது பெரிய ப்ரொஜெக்ட், அதாவது நம்ம 2-3 டேஸாக ஒர்க் பண்ணுறோம், டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ எல்லா டைமும் நம்ம கோட் சேஞ்ச் பண்ணும்போது இப்படி க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிறது அது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். முடியும், பட்
நம்மளுக்கு ஓவர் டைம் எடுக்கும். நம்ம ப்ரொஜெக்டே மந்த் கணக்காக இயர் கணக்காலாம் ஒர்க் பண்ணுற ப்ரொஜெக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இது நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறேன்டா நோட் மோன் யூஸ் பண்ணுவோம். அதாவது நோட் மோன் என்னத்துக்குன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணி இருந்தேன். npm install npm இன்ஸ்டாலுக்கு ஐ கொடுக்குறேன். நோட் மோன் ஐண்டாலும் இன்ஸ்டாலும் சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு நடக்கும். அதாவது இன்ஸ்டால ஷார்ட்கட்டில் ஐன்னு நான் கொடுக்குறேன். தென் நோட் மோன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு package.json வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நோட் மோன் ஆயிருக்கும். அதாவது நோட் மோன் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டுன்றது அர்த்தம். தென் நம்ம இதை எப்படி ரன் பண்ணுறதா இந்த ஸ்கிரிப்ட்ஸ் இதுக்குள்ள கமா கொடுத்துட்டு இதில் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் டெவ் ஒன்று கொடுக்குறேன். டெவ் ஒன்று கொடுத்துட்டு இதோட ஸ்கிரிப்டில் நோட் மோன் போட்டுட்டு server.js கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம இதில் சொல்லிக்கிறோம் இந்த டெவ்வை கால் பண்ணும்போது நீ ரன் ஆகு நோட் மோனில் ரன் ஆகு இந்த server.js ஃபைலை நோட் மோனில் ரன் ஆகுன்னு நம்ம கமாண்ட் கொடுக்கும். ஓகே, நம்ம இப்போ எகைன் டெர்மினல் வந்து இதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எப்படி ரன் பண்ணுறோம்டா npm ரன் டெவ்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கடா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு நோட் மோனில் நம்மளோட சர்வர் ஸ்டார்ட் ஆகிரும். எகெயின் நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் இதை ரிமூவ் பண்ணுறேன் திஸ் போர்ட்டை. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட சர்வர் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் டியூட்டிங் சேஞ்ச் ஸ்டார்டிங் நோட் server.js. அதாவது நம்மளோட சர்வர் இது நம்மளோட பழைய கோட், இது நம்மளோட நியூ கோட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட நோட் மோன் இன்ஸ்டால் ஆகி சர்வர் ரீஸ்டார்ட் ஆகிட்டு. ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ்லாம் எழுதிட்டோம். ஓகே, நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் ஏபிஐ ஒன்று எழுதுவோம். அதாவது இல்லை கமாண்ட் பண்ணுறேன் டெஸ்ட் ஏபிஐ கனெக்ஷன். ஓகே, அதாவது நம்ம பேக்கெண்டோட கனெக்ட் பண்ணதுக்கான ஏபிஐஸில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது க்ரெட்டுக்கு, அதாவது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கெட் போஸ்ட் தென் புட் அண்ட் delete. கெட் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னா நம்ம பேக்கெண்டில் இருந்து டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு. அதாவது கெட் டேட்டா ஃப்ரம் பேக்கெண்டில் இருந்து, அதாவது நம்ம டேட்டா பேஸில் இருந்து நம்ம டேட்டாஸை கெட் பண்ணுறதுக்கு தான் இந்த கெட் யூஸ் பண்ணுறது. அகெயின் தென் நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் என்னத்துக்குண்டா நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு. அதாவது ஃப்ரண்ட் இருந்து நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு எங்கள் பேக்கெண்டுக்கு டேட்டா சென்ட் பேக்கெண்ட் ஃப்ரண்ட் டு பேக்கெண்ட் இப்படி போடும். ஓகே, நம்ம ஃப்ரண்ட் இருந்து டேட்டாவை பேக்கெண்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த போஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து புட் என்னத்துக்குன்னா நம்ம டேட்டாவை மோடிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்டில் இருந்து டேட்டாவை பேக்கெண்டில் இருக்கிற டேட்டாவை ஃப்ரண்டில் இருந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த புட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் வந்து delete வந்து என்னத்துக்குண்டா டேட்டாவை delete பண்ணுறதுக்கு. delete டேட்டா, அதாவது நம்மளோட பேக்கெண்டில் இருக்கிற டேட்டாவை delete பண்ணுறதுக்கு நம்ம delete ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம இதில் யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண போகிறது. க்ரெட்டில் இம்பார்ட்டண்டான இது உங்களுக்கு சொல்லித்தாரேன். கிரியேட் அகெயின் ரீட் அப்டேட் delete. ஓகே, க்ரெட்னா இதாங்க கிரியேட் பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், delete பண்ணுவோம். எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் என்ன ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணாலும் க்ரெட் ஆப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும் காய்ஸ். நீங்கள் ஏதோ ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணணும், அதை ரீட் பண்ணணும், பேக்கெண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு கெட் பண்ணணும்,
தென் அதை அப்டேட் பண்ணணும் அண்ட் delete பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த CRUD என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த கெட், போஸ்ட், புட், delete இதை தவிர வேறு ரெக்வஸ்டல் இருக்கு. நீங்கள் அதை கூகுள் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணி கொள்ளுங்கள். நான் இப்போதைக்கு நம்மளோட ப்ரொஜெக்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ நான் அதை மட்டும் தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணினாலே ஒரு கம்ப்ளீட் ப்ரொஜெக்ட் மேக் பண்ணலாம். பெரிய பெரிய ப்ரொஜெக்ட் இல்லாமல் இந்த CRUD ஆப்ரேஷன்ஸ் தான் இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ நவ் வி கிரியேட் த டெஸ்ட் API. ஓகே, நான் இதை இங்கே கட் பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ ஒரு ஆப்பில் நான் ஒரு டெஸ்ட் API, அதாவது டிஃபால்ட் ரவுட், அதாவது ஸ்லேஸ் போட்டிங்கன்னா அது டிஃபால்ட் ரவுட்டை மீன் பண்ணும். தென் அகெயின் ஒரு எரோ ஃபங்க்ஷன் போட்டு அதில் எரோ ஃபங்க்ஷனில் நம்ம 2 பாராமீட்டர் வரும். அதாவது ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு தரும். அதாவது இந்த API ரெக்வெஸ்ட் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்டா, நான் அதை இங்கே உங்களுக்கு போட்டு காட்டுறேன், கமாண்ட் பண்ணுறேன். ரெக்வெஸ்ட் வந்து என்னத்துக்குன்னா நம்ம ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பேக்கெண்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெக்வெஸ்ட்டை வச்சு தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். தென் ரெஸ்பான்ஸ் வந்து என்னத்துக்குண்டா டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு, அதாவது ரெஸ்பான்ஸ்னா டேட்டாவை உள்ளே இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு, ரெக்வெஸ்ட்னா டேட்டாவை அனுப்புறதுக்கு. இது யூஸ் ஆகுறது ரெண்டுக்கும் தான். ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு சொன்னேன். தென் ஓகே, நம்ம இப்போது ரெஸ்பான்ஸ் ஒன்று அனுப்புவோம் சென்டுண்டு. அந்த சென்டுக்குள்ளே என்ன அனுப்புவோம், வெல்கம் பேன கோடு அனுப்பு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சாரி கைஸ். நம்ம கோடை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது. இங்கிலீஷில் நம்ம கொஞ்சம் வீக், ஸோ அதனால் சாரி கைஸ். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் கரெக்ட். ஓகே, எகைன் நம்ம இந்த யூஆர்எல்லை செக் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம யூஆர்எல்ல என்ன செக் பண்ணணும்டா, அதாவது நம்ம போர்ட் ரன் ஆகிற, அதாவது இந்த HTTP லோக்கல் ஹோஸ்ட் 4000 இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் 2 தரக்க Ctrl+C கொடுத்தீங்கன்னா அது கட் ஆயிரும். அகைன் நீங்கள் ஒருக்கா Ctrl+C கொடுங்க. இல்லாட்டி நீங்கள் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் 4000 நீங்கள் டைரெக்டாகவும் கொடுக்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வெல்கம் பேனர் கோடுண்டு. இது வந்து நான் ஜூம் பண்ணி காட்டினேன். ஸோ வெல்கம் பேனர் கோட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் API கனெக்ட் ஆகிட்டு. ஓகே காய்ஸ், ஓகே இதை முன்னுக்கு வச்சுக்கொள்கிறேன். இதெல்லாம் தேவையில்லை, நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். போஸ்ட்மேன் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். மோங்கோஸ் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. NPM இருக்கிறோம், நம்ம இதை வச்சு பேக்கேஜில் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அகெயின் இதுக்கு வந்து வெல்கம் பேனர் கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு டெஸ்ட் API கனெக்ட் ஆகிட்டு. ஓகே காய்ஸ், ஓகே தென் நம்ம இப்போ ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணுவோம். அதாவது இந்த MongoDB, அதாவது நம்ம இந்த ஃபைல் ஷேரிங் ஒன்றும் கனெக்ட் பண்ணலை. ஸோ ஃபைல் ஷேரிங் கோர்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் மொங்கோஸையும் கனெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். தென் ஓகே, இப்போ நம்ம கோர்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறேன்டா, இந்த அப்டோட்டில் நம்ம கோர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு மென்ஷன் பண்ணணும். அதாவது கோர்ஸை நம்ம இதுக்குள்ளே கால் பண்ணுறோம். அதாவது இந்த ஆப்ஸுக்குள்ளே எக்ஸ்பிரஸுக்குள்ளே நம்ம இந்த கோர்ஸை கால் பண்ணுறோம் ஃபைல் ஷேரிங்க்காக. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கால் பண்ணியாச்சு. அகைன் நம்ம மொங்கோஸ், அதாவது மொங்கோஸை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. app.use express.json நம்ம கால் பண்ணுறோம். அதாவது ஜேசன் தான் என்னென்னா ஒரு டேட்டா டைப். அதாவது எப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரிங், இன்டிஜர், பூலியன் இருக்குதோ அது மாதிரி ஜேசனும் ஒரு டேட்டா டைப்.
இந்த ஜேசன் டைப்பில் தான் நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணுவோம். அதாவது பேக்கெண்டுக்கு, அதாவது பேக்கெண்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு எடுக்கிறதாலும் நம்ம ஜேசன் ஃபைலிருந்து தான் நம்மளுக்கு ஃபைல் வரும். நான் இதை க்ளோஸ் பண்ணது நம்மளை ஒட்டுவா ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு இது இப்போது ஒரு இஷ்யூ இல்லை எந்த எரரும் வராது. நம்ம எரர் வரும்போது மட்டும் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்வோம். ஸோ நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம இங்கே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் ஏபிஐ சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்ட் ஆகிட்டு நம்ம இப்போ பேக்கெண்டுக்கு, அதாவது கோம்பஸ், அதாவது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களோட கோம்பஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லி, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கம்போஸ் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஏன் லேட் ஆகுது? ஓகே காய்ஸ், டைம் எடுக்குது. ஏன் கரெக்டாக ஓப்பன் ஆகலையா? ரைட், ஓகே நான் இப்போ இதை கனெக்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் தான் நம்ம லோக்கலில் தான் ஒர்க் பண்ண போகிறோம், ஆன்லைன் இல்லை. ஆன்லைனில் நீங்கள் அட்லஸ்லேயும் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் லோட் ஆகும் டேட்டா கெட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ஆன்லைன் சர்வர்ன்றதால நம்ம இப்போ லோக்கல்லையே நம்ம இப்போ இதை ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது தான் யூஆர்எல். அதாவது நம்ம இதை இப்போ காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட .env ஃபைல் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளோட MongoDBயில் நம்ம இதை ஒன்றும் செட் பண்ணலண்டு. ஸோ இப்போ நம்ம மென்ஷன் பண்ணோம் MongoDBயில் இந்த யூஆர்எல்லில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது MongoDB :localhost, அதாவது நம்மளோட போர்ட் 27017. டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் இதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சம்டைம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கொள்ளுங்க. ஸோ தென் நம்ம இப்போ ஒரு க்ரெட் தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம க்ரெட்னு சொல்லி நம்மளோட முடிவில் மென்ஷன் பண்ணுறோம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அட்மின், கான்ஃபிக், லோக்கல், ஸ்கூல், இப்போ இதெல்லாம் ஒரு மொடியூல்ஸ், அதாவது டேட்டா பேஸ் மொடியூல்ஸ். ஸோ நம்ம க்ரெட்ன்ற ஒரு மொடியூல் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம க்ரெட்டை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதாவது எப்படி க்ரியேட் பண்ணுறேன்டா, ஓகே நம்மளுக்கு இது ஓகே சக்ஸஸ்ஃபுல். தென் க்ரியேட் ஸ்கீமா, அதாவது MongoDBயில் ஒரு கனெக்ஷனுக்கு நம்ம எகெயின் இதில் வந்து மொங்கோஸை சர்ச் பண்ணுவோம். மொங்கோஸை சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட MongoDBயில் மொங்கோஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான கோட்ஸில் இருக்கும். ஸோ நம்ம யூஸிங் ESP6 இம்போர்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நம்ம இதில் மொங்கோஸை இம்போர்ட் பண்ணிட்டோம். எகெயின் நம்ம இந்த கீழே இருக்கிற இந்த கோடை காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி அகெயின் நம்ம கோட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணுவோம். இது என்னத்துக்குண்டா, MongoDB கனெக்ஷன், அதாவது நம்ம இதில் மென்ஷன் பண்ணுறோம் மொங்கோஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி இந்த யூஆர்எலுக்கு, அதாவது இந்த யூஆர்எல் நம்ம இதில் டைரெக்டாக கொடுத்துருக்கிறோம். ஸோ நம்ம இதை இப்படி டைரெக்டாக கொடுக்கல, நம்ம ஆல்ரெடி நம்ம இதை env ஃபைலில் மென்ஷன் பண்ணினதால் நம்ம இதை டைரெக்டாக கொடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம இதை தான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் MongoDB/2701. ஸோ நம்ம அதை தான் இங்கே, ஸோ அது ஆன்லைன் சர்வர் நம்ம லோக்கலில் ரன் பண்ணுறதால நம்மளோட லோக்கல் இதே நம்மளோட லோக்கல் தந்திக்கும். ஸோ நம்ம அதை தான் இங்கே போட்டிக்கிறோம் MongoDBன்னு வேரியபிளில். ஸோ நம்ம அதை இங்கே கால் பண்ணுவோம். ஸோ எப்படி கால் பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே போட்ட கால் பண்ணிக்கிறோம். சேம் அதே பேட்டர்னில் தான் நம்ம இங்கேயும் கால் பண்ண போகிறோம். process.env, அதாவது எனக்கு ப்ராசஸ் பண்ணி .env ஃபைலில் இருந்து MongoDB, அதாவது நம்ம இங்கே என்ன வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறோமோ சேம் அதே நேமை தான் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். MongoDB, ஓகே நான் இதை கரெக்ட் பண்ணுறேன் ஸ்பெல்லிங் வாய்ஸ். ஓகே MongoDB, ஓகே தென் நம்ம அதை தென் பண்ணுறோம், அதாவது கனெக்ஷன் கரெக்டாக ரோங்காண்டு, தென் அது எரர் ஹேண்ட்லிங்கு, தென் கெச், ஓகே கெச் பண்ணுறோம். கெச்சில் ஏரோ ஃபங்க்ஷன் உண்டு, பாஸ் பண்ணி அதை கன்சோல் பண்ணுறோம். console.error பண்ணுவோம். ஓகே
கன்சோல் டாட் எரர் தான் நம்மளோட எரரை ஷோ பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். தென் நம்ம இதில் என்னத்தை வாங்கி எடுக்கணும்டா எரர் எரர்ன்ற ஒரு இதில் எரரை வாங்கி எடுக்கிறோம். தென் இதில் எரரை கன்சோல் பண்ணுறோம் என்னென்னா MongoDB எரர்னு போட்டு தென் ப்ளஸ் நம்மளோட எரர் மெசேஜை எரர் டாட் மெசேஜை வாங்கி எடுக்கிறோம், ஷோ பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகே தென் okay guys, MongoDB error connection, okay everything it's fine. Then எல்லாம் ஓகே தானே, everything it's correct. okay எல்லாம் ஓகே guys. ஓகே நம்ம இப்போ டைமில் லோன் பண்ணி பார்ப்போம். கனெக்ஷன் வந்துட்டு ஓகே நம்ம MongoDB சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிட்டு ஓகே. தென் இப்போ நம்ம டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீமா ஒன்று எழுதணும், அதாவது டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. தென் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதாவது இந்த டெஸ்ட்டை பாருங்கள். இந்த டெஸ்ட்டில் யூசர்ஸில் நம்மளுக்கு ஆல்ரெடி 2 டேட்டாஸ் இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் கலெக்ஷன்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதாவது இந்த டேட்டாபேஸ் நேம் கலெக்ஷன் நேம்லாம் நம்ம இங்கே மெனுவில் க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம கோடை வச்சும் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் உங்களுக்கு கமாண்டில் கிரியேட் ஸ்கீமா இப்போ நம்ம ஸ்கீமா க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவோம். யூசரை நம்ம க்ரியேட் பண்ணுவோம், அதாவது யூசர் வேணாம், டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுவோமே, டெஸ்ட்டோட ஸ்கீமா, டெஸ்ட் கலெக்ஷனோட ஸ்கீமாவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் மென்ஷன் பண்ணுற நியூ மொங்கோஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணலை, புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம இதில் மென்ஷன் பண்ணால் நாங்கள் ஒரு புது ஸ்கீமா ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதில் மென்ஷன் பண்ணுறோம், டெக்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணி அதோட டைப்பை நம்ம இதில் கொடுக்கோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காய்ஸ். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கூட ரைட் பண்ணியே காட்டுறேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரைட் பண்ணுறேன். ஏதோ உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சுண்டா, ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா சாரி காய்ஸ். எரர் வந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணியோ இல்லாட்டி யூடியூபோ கூகுள் பண்ணியோ நீங்கள் உங்களுடைய கிளியர் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி எனக்கு டிஎம் பண்ணுங்கள் காய்ஸ், நான் என்னால் எழும்டா இஃப் ஐ எம் ஃப்ரீன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் காய்ஸ், அதை உங்களுக்கு டீச் பண்ணுறேன். தென் நம்ம இதில் டைப்பை மென்ஷன் பண்ணணும், அதாவது என்ன டைப்பில் இந்த டெக்ஸ்ட் இருக்கணும்னு ஸ்ட்ரிங். அது நம்ம இங்கே காம்ப்ளெக்சிட்டியாக எதுவுமே செய்யலை, நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். அதாவது இதில் டைப்பை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் மென்ஷன் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்கில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை ரெக்யர் வந்து நம்ம ட்ரூ கொடுக்குறோம். அது கண்டிப்பாக எங்களுக்கு இது ஃபில்லாக தான் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணுறோம். தென் ட்ரிம் பண்ணுறோம், ட்ரிம் பண்ண போகிறோம். அதாவது எங்களுக்கு ட்ரூ, அதாவது ட்ரிம் மீன்ஸ் இந்த ஸ்பேஸ் எதுவுமே இருக்காது. அதாவது ஜாவாஸ்கிரிப்டில் ட்ரிம் யூஸ் பண்ணுறது என்னத்துக்கு, ஜாவாஸ்கிரிப்ட் மோஸ்ட்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பைத்தான்லாம் ட்ரிம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரிம் யூஸ் பண்ணுறது என்னத்துக்குன்னா நம்ம ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் டைரெக்டாக இப்படி வரும், அதாவது பேனர் கோட் உண்டு, இப்படி ஸ்பேஸ் இல்லாமல் ட்ரிம் பண்ணி முன்னுக்கு பின்னுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் பேனர் கோட் உண்டு டைரெக்டாக வரும், முன்னுக்கு பின்னுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் அதை எடுத்துரும். அதுக்காக தான் நான் ட்ரிம் யூஸ் பண்ணுறேன். தென் நம்ம டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணுவோம். இது டைம் ஸ்டாம்ப், அதாவது நம்ம எப்போ இதை க்ரியேட் பண்ணுறோம், அதாவது நான் உங்களுக்கு இது க்ரியேட் ஆகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, அதாவது இங்கே டைம் ஸ்டாம்ப் தானே க்ரியேட் எட் அப்டேட்டட், அதாவது நம்ம எப்போ க்ரியேட் பண்ணிக்கிறோம், அதாவது டேட் டைம் லேட் ஆகும். தென் அதை அப்டேட் பண்ணியிருந்தா அதோட டைம் டேட் இல்லை எட் ஆகும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த டைம் ஸ்டாம்ப் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு டெக்ஸ்ட் மட்டும் போதும் கைஸ், நான் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக போகலை. ஸோ இப்போதைக்கு இது போதும். தென் நம்ம இப்போ இதை பார்ப்போம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதான். எஸ் ஓகே, எந்த எரரும் இல்லை கைஸ்.
சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. நம்ம வெப்லேயும் வந்து பார்ப்போம். ஓகே, கன்சோல் செக் பண்ணுவோம். ரைட் கிளிக்கில் கன்சோல். ஓகே, கன்சோல்லையும் எந்த எரரும் இல்லை கைஸ். எவ்ரி திங் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரன். ஸோ ஓகே, இந்த கன்சோல் இதில் இருக்கட்டும். தென் நம்ம அகைன் விஎஸ் கோட் வந்து நம்ம ஒரு மொடியூல் ஒன்று கிரியேட் பண்ணணும். என்னத்துக்குண்டா நம்ம டேட்டா பேஸில் இதை அனுப்புறதுக்கு. அதாவது நம்ம இங்கே கனெக்ட் பண்ணினோம் தானே, நம்ம மொங்கோ கனெக்ட் பண்ணினோம். ஸோ அதை நம்ம டேட்டா பேஸுக்கு சொல்ல போகிறோம், நீங்கள் எனக்கு இப்படி ஒரு இதொண்டு இருக்குது, நீ அதை க்ரியேட் பண்ணிடு. ஸோ நம்ம அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். டெக்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு மொங்கோஸுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு மாடல் உண்டு. சாரி கைஸ், மாடலுக்கு நம்ம அனுப்புகிறோம் என்னது, என்ன அனுப்புவோம், க்ரட்னு அனுப்புவோம். க்ரட்டுக்குள்ளே நீ கிரியேட் பண்ணு இந்த டெக்ஸ்ட் ஸ்கீமாவை. அதாவது இங்கே இருக்கிற இந்த ஸ்கீமாவை நம்ம அனுப்புகிறோம் க்ரட்டுக்குள்ளே. அதாவது ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஸ்ட்ரிங் ஒன்று அனுப்புகிறோம் க்ரட்டுண்டு. தென் அதை நம்ம டெக்ஸ்ட்டுன்ற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதில் மென்ஷன் பண்ணுவோம் கிரியேட் மாடல். ஓகே கைஸ், ஓகே, இப்போ நம்ம மாடலும் கிரியேட் பண்ணியாச்சு. தென் நம்ம இது ஒரு போஸ்ட் ஏபிஐயில் நம்ம இதை அனுப்புவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டெஸ்ட் ஏபிஐ தேவையில்லை, நம்ம இதை ரிமூவ் பண்ணோம். நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் ரைட் பண்ணினோம். ஸோ நம்ம இப்போ இதை ஒரு போஸ்ட் வேரியபிளில் அனுப்புவோம். அப்லோட் போஸ்ட்டுக்குள்ளே நம்ம இதை அனுப்ப போகிறோம். ஸோ யூஆர்எல் வந்து /API டெக்ஸ்ட்னு கொடுப்போம். ஓகே, தென் ஒரு ஏரோ ஃபங்க்ஷனில் நம்ம இது ஏபிஐ கனெக்ஷன்றதால நம்ம அசிங்னஸில் யூஸ் பண்ணோம், ASYNC. ஓகே, அது எனக்கு சஜஷன் காட்டுது, நான் ஆட்டோ சஜஷன் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஆட்டோ சஜஷன் வேணும்டா உங்களோட எக்ஸ்டென்ஷன் போயிட்டு கோபைலட் மெசேஜ் பண்ணீங்கடா வரல. ஓகே, நீங்கள் கோபைலட்னு உங்களோட எக்ஸ்டென்ஷன் மெசேஜ் பண்ணீங்கடா. இதோ ஜிட்டப் கோபைலட் நான் இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது ஆட்டோ சஜஷன் காட்டுது. உங்களுக்கு வேணா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ சஜஷன் காட்டும். தென் இதில் நம்மளுக்கு 2 ரிட்டர்ன் ஆகும், ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம இப்போ இதில் எரர் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் உங்களுக்கு எரர் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியே சொல்லித்தரேங்க. ஏன்டா எரர் ஹேண்ட்லிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம என்ன செய்கிறோம்ன்றது நம்மளுக்கு புரியும். ஸோ நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் வந்து இருந்தால் உடனே நம்மளுக்கு எரர் வந்து த்ரோ பண்ணி நம்மளுக்கு தான் மிஸ்டேக்ன்றது நம்ம உடனே நம்ம கரெக்ட் பண்ணி கொள்ளலாம் நம்மளோட மிஸ்டேக்ஸு. ஸோ இல்லை ட்ரை கேட்ச் நான் எடுக்கிறேன், சாய்ஸ் பண்ணுறேன் எரர் ஹேண்ட்லிங்க்கு. ஸோ இதில் நம்ம கான்ஸ்டில் ஒரு வாங்குவோம், டெக்ஸ்ட் எடுப்போம். அதாவது டெக்ஸ்ட்டுன்றதை நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ரெஸ்பான்ஸ் வந்து டெக்ஸ்ட்டை எடுக்கிறது, ரெக்வெஸ்ட் வந்து டேட்டாவை அனுப்புறது. ஸோ இப்போ நம்ம டேட்டாவை அனுப்ப போகிறோம். ரெக்வெஸ்ட் டாட் பொடியிலிருந்து பொடிக்கு அனுப்ப போகிறோம், அதாவது ரெக்வெஸ்ட்டை அனுப்ப போகிறோம். ஓகே, நம்ம இன்னொரு எரர் ஹேண்ட்லிங், அதாவது நம்ம இஃப் எல்ஸ் போடுவோம் கைஸ். இஃப் டெக்ஸ்ட் இல்லைண்டா, அதாவது இந்த டெக்ஸ்ட் எம்டியாக இருந்தால் இல்லை மென்ஷன் பண்ணுவோம், இந்த டெக்ஸ்ட் எம்டியாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணு என்னத்தை, ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று ரிட்டர்ன் பண்ணு. அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும்டா 400 எரராக இருக்கணும். இதாவது எரர் கோட் கைஸ், 400 வந்து ஒரு எரர் கோட், அதாவது ஒரு ஃபெயிலியருக்கான எரர் கோட். ஸோ தென் அதோட ஜேசன் ரெஸ்பான்ஸ் ஒன்று எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணு. அது எப்படின்னா எரர் வந்து
எரர் பண்ணணும். என்னடா text is secure சும்மா போடும் no any dataன்னு போடும். சரியா? ஓகே, no any data சென்ட் பண்ணுறோம் தானே. ஓகே, not sent any dataன்னு போடும். not sent any data. ஓகே guys, not send any data. இந்த மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் guys, உங்களுக்கு ஓவர் சவுண்டாவோ இல்லாட்டி ஒரு எரிச்சலாக இருந்தால் again you command guys, நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். then I will give my best guys. ஓகே, தென் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் இல்லாட்டி எரர் த்ரோ பண்ண சொல்லிட்டோம். எகெயின் நம்ம இப்போ மெயின் கான்செப்ட் போவோம். கிரியேட் டெக்ஸ்ட்டில் நம்ம await, அதாவது சிங்ரஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம await யூஸ் பண்ணுவோம். ஸோ இது தெரியலண்டா, ப்ளீஸ் guys கூகுள் இட், இதை சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இது ஏன் யூஸ் பண்ணுறோம், என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னு. தென் நம்ம இந்த மொடியூலை இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, வெயிட்டில் நம்ம மொடியூலை மென்ஷன் பண்ணுவோம். தென் க்ரியேட் பண்ண சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். க்ரியேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கால் பண்ணுவோம். அதாவது இந்த மொடியூலில் போய் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம இதுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். அதுதான் இதோட மீனிங். ஸோ இதில் நம்ம என்ன அனுப்பணும்டா, நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அதாவது இந்த டெக்ஸ்ட்ன்ற அந்த டேட்டா செட்டில் நீ போய் ஹெட்டாக என்னது இந்த டெக்ஸ்ட்டு, அதாவது அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் ஹெட் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். அதை ட்ரிம் பண்ண சொல்லி நம்ம இங்கேயே சொல்கிறோம். சரி, ஓகே, நம்ம அதை ட்ரிம் பண்ணியே இந்த டெக்ஸ்ட்க்கு நீ அனுப்புன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இங்கே ரெக்வெஸ்ட் பொடியில் இருந்து, அதாவது இந்த பொடியிலேருந்து டேட்டாவை நம்ம கெட் பண்ணுறோம், டேட்டா சென்ட் பண்ணுறோம். சாரி கைஸ், டேட்டா சென்ட் பண்ணுறோம் பொடிக்கு. அந்த சென்ட் பண்ணுற டேட்டாவை நம்ம டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். எகெயின் நம்ம டேட்டா பேஸில் ஆல்ரெடி நம்மளோட கலெக்ஷனில் டெக்ஸ்ட்ன்ற ஒரு டேட்டா செட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த டேட்டா செட் இதில் மென்ஷன் பண்ணுறோம் டெக்ஸ்ட்டுண்டு. ஓகே, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அதை அனுப்புகிறோம். அதாவது இங்கே வாங்கின டெக்ஸ்ட்டை நம்ம ட்ரிம் பண்ணி டேட்டா செட்டுக்கு அனுப்புகிறோம். அதுதான் இதில் நடக்குது கைஸ். இதில் காம்ப்ளெக்சிட்டியாக எதுவுமே இல்லை. எகெயின் நம்ம கெச் பண்ணினதுக்கு நம்ம இப்போ டேட்டா சென்ட் ஆகிட்டாண்டு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று அனுப்புவோம். ரெஸ்பான்ஸில் என்ன அனுப்புவோம், ஸ்டேட்டஸ் கோட், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட்டஸ் கோட் அனுப்புவோம். 201 சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட்டஸ் கோட். அகெயின் இது ஒரு ஜேசன் ஃபைல் ஒன்று ரிட்டர்ன் பண்ணுவோம். என்னது, இந்த கிரியேட் ஆகினது இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் ஜேசன் ஃபைலாக. ஓகே கைஸ், இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு நம்ம இங்கே கிரியேட் ஆகிட்டுண்டா, அதாவது கிரியேட் ஆகலைண்டா நம்மளுக்கு இந்த எரர் அடிக்கும். அதாவது not sent any dataண்டு இந்த எரர் அடிக்கும். அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிட்டுண்டா அந்த க்ரியேட் ஆகின டேட்டாவெல்லாம் இந்த க்ரியேட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். அந்த க்ரியேட் டெக்ஸ்ட்டை நம்ம ஜேசன் ஃபைலில் ரிட்டர்ன் பண்ண சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். தென் நம்ம இப்போ கெச் செட்டுக்கு வரலாம். இப்போ இங்கே எரரை வாங்கியிருக்கணும். ஸோ இப்படி இது எதுவுமே நடக்கலை, அதாவது இங்கே நம்ம கொடுத்துக்கிற கமாண்ட்ஸ் எதுவுமே வேலை செய்யலை, நம்மளுக்கு எரர் அடிக்குது, ஏதோ டிஃப்ரெண்ட் எரர் அடிக்குதுண்டா, இல்லை நம்ம ரெஸ்பான்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு நம்ம இதுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். அதாவது ஒரு 500 எரர் ஷோ பண்ணு ஜேசன் ஃபைலில் எங்களுக்கு எரர் ஷோ பண்ணு. எரர் வந்து எங்களுக்கு என்ன ஃபெயில்ன்ற ஒரு எரர் ஷோ பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே, நம்ம இப்போ டேட்டா போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் ஆகும். ஸோ இது போஸ்ட் ஆகினதை நம்ம கெட் பண்ணி பார்ப்போம். கெட் பண்ணுறதுக்கு ஓகே, நான் இதில் கமாண்ட் கொடுக்குறேன். போஸ்ட் API கனெக்ஷன்டு நான் இதில் கமாண்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே நான் இன்னொன்று கெட் API கனெக்ஷன், அதாவது நம்ம கெட் ஏபிஐயில் நம்ம ரைட் பண்ணோம். அதாவது நம்ம போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணினா அதை கெட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம இங்கே ஒரு கெட் ஏபிஐ கிரியேட் பண்ணோம். ஸோ கெட் ஏபிஐக்கு app.get
கெட் யூஸ் பண்ணி இந்த யூஆர்எல் சேம் யூஆர்எல் கொடுப்போம். பிகாஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, again ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். ஓகே காய்ஸ், ஏரோ ஃபங்க்ஷனில் இல்லை அசிங்னஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணி இதுலேயும் நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு எரர் ஹேண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நான் அதனால தான் எல்லா கோட்லேயும் எல்லா ஏபிஐ கனெக்ஷன்லேயும் நான் உங்களுக்கு எரர் ஹேண்ட்லிங் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களும் அப்படியே ட்ரெயின் ஆகுங்க. இப்போ தானே நம்ம எரரை அவாய்ட் பண்ணலாம். ஐ மீன் எரரை உடனே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம டெக்ஸ்ட்னு கொடுக்க வேணாம், டெக்ஸ்ட் இங்கே கொடுப்போம். பிகாஸ் நம்ம டெக்ஸ்ட் தான் இருக்கு. ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம இங்கே என்ன வாங்குகிறோம், வெயிட்டில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த டெக்ஸ்டில் இருக்கிற ஃபைன் பண்ணு, என்னத்தை டெக்ஸ்ட்டை ஃபைன் பண்ணு, இருக்கிற எல்லாத்தையும் ஃபைன் பண்ணுன்னு சொல்லி நம்ம இதில் மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஃபைன் பண்ணுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு தென் அதை இந்த டெக்ஸ்ட்டில், அதாவது டெக்ஸ்ட் இதோட ஸ்பெல்லிங்ஸை கரெக்டாக போடுங்க. அதில் ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ண சொல்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் காய்ஸ், ஜேசனில் சென்ட் பண்ண சொல்லி. அதாவது நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறேன்டா நம்ம ரெக்வெஸ்ட்டில் சென்ட் பண்ணோம். அதாவது நம்ம போஸ்ட்டில் சென்ட் பண்ணிப்போம், டேட்டா சென்ட் பண்ணுறோம். அதாவது ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணி அகெயின் ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை கெட் பண்ணுவோம். அதாவது பேக்கெண்ட்லேருந்து டேட்டாவை எடுக்கிறோம். அதுக்கு தான் நம்ம ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எடுத்த டேட்டாவை எனக்கு நீ இதுக்குள்ளே ஷோ பண்ணுன்னு சொல்கிறோம். தென் ஓகே, அவ்வளோதாங்க guys. தென் நம்ம இங்கே வந்து அகெயின் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதே கெச் ஃபைலை யூஸ் பண்ணுவோம். டேட்டா இதில் நம்ம டேட்டா கெட் ஃபைல்னு கொடுப்போம். ஓகே காய்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 2 ஏபிஐ கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளோட டேட்டா பேஸில் இருக்கிற என்னென்ன டேட்டா இருக்குதோ இல்லை டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட், அதாவது டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ நம்மளோட கம்போஸ் போய் பார்ப்போம். நம்மளோட டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிக்காண்டு ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, இந்த நம்மளோட க்ரெட்ன்ற ஒரு டேட்டா கலெக்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ கிரியேட் வந்தால் நம்ம ஒரு டேட்டா இது வரைக்கும் சென்ட் பண்ணலை. ஸோ நம்ம இப்போ நம்ம போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணுவோம். போஸ்ட்மேன். ஓகே, போஸ்ட்மேன் என்னத்துக்குன்னா காய்ஸ், நம்மளுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா கம்யூனிகேஷன் நடக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த போஸ்ட்மேன் யூஸ் ஆகுது. ஸோ எவ்ரி திங் இட்ஸ் ஃபைன். உங்களோட கோடு அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ளுங்க காய்ஸ். நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டிக்கிறோமா இல்லையா என்று செக் பண்ணுங்கள். தென் ஓகே, போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன கொடுக்கணும்னா, நான் இது ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எல்லாம் டிலீட் பண்ணுறேன். லோக்கலில் நீங்கள் ஆன்லைன் ஏபிஐ கனெக்ஷன் யூஸ் பண்ணலாம். உங்களோட நெட்வொர்க் ஸ்பீட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே நியூ கலெக்ஷன் இருக்குது. அதில் எங்கள் சைடில் ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது நியூ ரெக்வெஸ்ட் ஒன்று க்ரியேட் ஆகிரும். ஸோ அதே இது இங்கே ஷோ ஆகும். நீங்கள் இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். அது டெஸ்டிங் ஏபிஐ, நான் அதுக்கு நேம் ஒன்று கொடுக்குறேன். தென் இதில் தான் நம்ம என்ன ரெக்வெஸ்ட், அதாவது போஸ்ட், கெட் போஸ்ட், புட், ஃபெச், டிலீட், ஹெட், அதாவது இப்படியான ரெக்வெஸ்ட் எல்லாம் நம்ம இதில் செலக்ட் பண்ணலாம். நம்ம என்ன ரெக்வெஸ்ட் அனுப்புகிறோம். அகெயின் நம்ம இதில் கொடுக்க வேண்டியது, அதாவது லோக்கல் ஹோஸ்ட், நம்மளோட யூஆர்எல், அதாவது நம்ம இங்கே கொடுத்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி. ஓகே, நம்ம யூஆர்எல் என்ன கொடுத்திக்கிறோம், ஃபஸ்ட்டு கெட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மளோட டேட்டா பேஸில்
எந்த டேட்டாவுமே இல்லை. அதாவது நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு எம்டி ஒரு அரே ஒன்று தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம இங்கே என்ன யூஆர்எல் கொடுத்துக்கிறோம், API/டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறோம். ஸோ அகெயின் நம்ம இங்கே வந்து API/டெக்ஸ்ட்னு கொடுத்து என்டர் பண்ணினா நம்மளுக்கு எம்டி அரே ஒன்று ரிட்டர்ன் ஆகியிருக்கு. ஓகே, அப்படியா பாருங்க எம்டி அரே ஜூம் பண்ணி காட்டுறேன். எம்டி அரே ஒன்று நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்கு. அகெயின் ஓகே ஓகே கைஸ், அகெயின் நம்ம போஸ்ட்மெயின் போவோம். போஸ்ட்மெயின் போயிட்டு இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி அகெயின் ஓகே கேன்சல். ஓகே, நம்ம போஸ்ட்மெயின் யூஆர்எல்லை அதை நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை கெட் மெத்தடில் தான் நம்ம கோட் ரைட் பண்ணிக்கலாம். அதாவது கெட் பண்ணி பார்க்க போகிறோம் ஏதாச்சும் டேட்டா இருக்குதா இல்லையாண்டு. ஸோ சென்ட் கொடுத்தா நம்மளுக்கு எம்டி அரே ஒன்று ஷோ ஆகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிட்டு டேட்டா பேஸ்லேருந்து கெட் பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. ஸோ கங்க்ராட்ஸ் காய்ஸ், நம்ம டேட்டா பேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். என் டேட்டாவையும் கெட் பண்ணுறதுக்கான ஏபிஐ கனெக்ஷன் எழுதிட்டோம். அகெயின் நம்ம இப்போ ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கான கோடு இங்கே போஸ்ட் கனெக்ஷனில் எழுதிட்டோம். ஸோ நம்ம இப்போ ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுவோம். இதில் போஸ்ட் கனெக்ஷனை போஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட பொடிக்கு வந்து, அதாவது நம்ம இதில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம், நம்ம ரெக்வஸ்ட்டில் இருக்கிற பொடியில் தான் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறோம்ட்டு. பொடியில் நம்ம ஜேசன் ஃபைலாக தான் நம்ம வேர்ஸ் ஜேசன் ரோ ஃபைலில் ஜேசன். ஓகே, நீங்கள் இதை கரெக்டாக பார்த்துக்கொள்ளுங்க. பொடியில் ரா ஃபைலில் இந்த ட்ராப் டவுனை கொடுத்து ஜேசன் கொடுத்துட்டு நம்ம ஜேசன் ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட டேட்டா செட்டில் இப்போதைக்கு நம்மளுக்கு டெக்ஸ்ட்டுண்டு ஒரு இது மட்டும்தான் இருக்கு. ஸோ அதில் நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும் எட் பண்ணுவோம். ஸோ பேனர் கோட் வெல்கம் பேனர் கோட். ஓகே, நம்ம இந்த இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம பேக்கனுக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, என்னது ஓகே தேவையில்ல, க்ளோஸ் எஸ்கேப். ஓகே, நம்ம இதை இப்போ சென்ட் பண்ணி கொடுமா. அதாவது போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் வழியாக பாருங்கள், நீங்கள் இதை கெட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க போஸ்ட்டுண்டு. ஸோ போஸ்ட்டுண்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அது சேம் யூஆர்எல் நம்ம இங்கே போஸ்ட் ஏபி கனெக்ஷனுக்கு என்ன யூஆர்எல் கொடுத்துக்கிறோம், API/டெக்ஸ்ட், அதே யூஆர்எல் தான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு அகெயின் சென்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளுக்கு டேட்டா சென்ட் ஆகிட்டு, அதாவது கீழே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். அது வெல்கம் பேனர் கோடுன்னு டெக்ஸ்ட் ஹெட் ஆகிட்டு அகெயின் அதோட ஐடியும் ஹெட் ஆகிட்டு, அதாவது டிஃபால்ட்டாக அதோட ஐடியும் ஹெட் ஆகிருக்கு. அகெயின் கிரியேட், அதாவது டைம் ஸ்டாம்ப் ஹெட் பண்ணினோம். ஸோ டைம் ஸ்டாம்பும் ஹெட் ஆகிட்டு, அதாவது ரிக்வயரில் நம்மளுக்கு ஐடி ஹெட் ஆகிருக்கு. அகெயின் நம்மளுக்கு டைம் ஸ்டாம்ப் அண்ட் டெக்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு டேட்டா ஹெட் ஆகிட்டு. எகெயின் நம்ம கெட் பைத்து நம்ம எகெயின் கெட் பண்ணி பார்த்தோம்டா ஓகே நம்மளுக்கு டேட்டா கெட் ஆகுது. ஓகே, நம்ம இன்னொரு டேட்டா நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இதில் என்ன போஸ்ட் பண்ணுவோம், ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டு சென்ட் பண்ணுவோம். ஓகே, ஹலோ வேர்ல்டும் சென்ட் ஆகிட்டு அகெயின் இதை கெட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 2 டேட்டாவும் ஹெட் ஆகிட்டு ஜேசன் ஃபார்மேட்டில் அதோட டேட்டாவும் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, அகெயின் நம்ம இப்போ கம்போஸ் போய்த்து நம்மளோட டேட்டா பேஸ் க்ரெட் கலெக்ஷனுக்கு வந்து இதை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நம்மளோட 2 டேட்டாவும் இங்கே இருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டேட்டாவை போஸ்ட் பண்ணிட்டோம் காய்ஸ். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்டா, இதை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட்டுக்கு இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி ஸோ இதில் நான் கமாண்ட் போடுறேன், அப்டேட் API கனெக்ஷன் போட்டுட்டு அகெயின் நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதில். ஓகே அகெயின் இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் இதை நான் புட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம், அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம புட் ரெக்வெஸ்டான யூஸ் பண்ணுவோம்.
கெட் பண்ணியாச்சு. சரி, இல்லை நம்ம போஸ்ட். ஓகே, என்ன நடந்துச்சு? இல்லை என்ன மிஸ்டேக்? ஓகே ஓகே, சாரி. ஓகே, நம்ம இதில் புட் சேஞ்ச் பண்ணோம். சரி கைஸ், நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. கெட் ஃபங்க்ஷன், கெட் ஏபிஐ கனெக்ஷன், போஸ்ட் ஏபிஐ கனெக்ஷன், அப்டேட் ஏபிஐ கனெக்ஷன். ஓகே, நம்ம இப்போ அப்டேட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட்டில் நம்ம ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, நம்ம எதை அப்டேட் பண்ணணும் அப்படி மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம அப்டேட்டில் அதோட ஐடியை வச்சு நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம். அதாவது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி ஒன்று இருக்கு. அதாவது ஈச் டேட்டா செட்டுக்கும் ஒரு ஐடி ஒன்று இருக்கு. எல்லா ஐடியும் யூனிக்காக இருக்கும். அதுக்கு அந்த டேட்டா செட்டுக்கு மட்டும்தான் அந்த ஐடி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஐடியை வச்சு தான் நம்ம இதை மோடிஃபை பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம அதுக்கு ஐடியை செக் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம ஐடியை வாங்கி எடுப்போம். அதாவது கான்ஸ்ட் ஐடியை வாங்கி எடுக்கிறோம். எங்கேருந்து? ரெக்வஸ்ட் டாட் பராம்ஸில் இருந்து. அதாவது நம்ம இதை ஒரு பராம்ஸாக தான் இதில் பாஸ் பண்ணுறோம். யூஆர்எல்ல ஜாவாஸ்கிரிப்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பராம்ஸ்னா என்னென்று. ஜஸ்ட் சர்ச் அண்ட் லேர்ன் காய்ஸ். இல்லை நம்ம ஐடி, அதாவது இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அதே நேம் தான் நம்ம இங்கேயும் கொடுக்கணும். ஸோ ஐடியை நம்ம பராம்ஸில் வாங்கி எடுத்து அது ஐடின்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஓகே, நம்மளுக்கு இதுவும் தேவை. ஸோ நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு அதை ஷோ பண்ணுறதுக்கு அகெயின் இதில் டெக்ஸ்ட் நோ எனி டேட்டா. நம்மளுக்கு இது தேவையா? ஓகே, நம்மளுக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ட்ரிம். ஓகே, நம்ம போடும். நம்ம சில வேலை அப்டேட் பண்ணும்போது டேட்டா ட்ரிம் ஆகலாட்டி அகெயின் நம்ம இதில் இன்னொரு இதுவும் எழுதும். அதாவது ட்ரிம் ஆக சொல்லி எழுதும். ஸோ ஓர் இஃப் நாட் trim not text dot trim ஆக சொல்லி சொல்லுவோம். அதாவது டெக்ஸ்ட் இல்லாட்டியும் ட்ரிம்மாக இல்லாட்டியும் இந்த இந்த எரர் அடின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா? அப்படின்னா டெக்ஸ்ட் ட்ரிம்மாக ஆகிரும். டெக்ஸ்ட் ட்ரிம் ஆகி இப்போ நோட் ட்ரிம் தேவையில்லை காசு. நம்ம ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு அது தேவையில்ல, ரிமூவ் பண்ணுவோம். எகெயின் இன்னொரு இஃப் கண்டிஷன் எழுதுவோம். பிகாஸ் எரர் ஹேண்ட்லிங்காக இல்லை என்ன மென்ஷன் பண்ணோம்டா, மொங்கோஸில் டைப்ஸ் டாட் ஆப்ஜெக்ட் ஐடின்னு ஒரு விஷயம் இருக்கு. இஸ் வேலிடா இல்லையான்னு செக் பண்ணும். அதாவது இந்த ஐடி இதுக்குள்ளே மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஐடி நம்ம மொங்கோஸில் இருக்கிற இந்த டேட்டா பேஸில் இருக்குதா இல்லையாண்டு. அதாவது மொங்கோஸில் இந்த ஐடி இருக்குதா இல்லையான்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம இதை இங்கே ரைட் பண்ணுறோம். அதாவது மொங்கோஸில் டைப்ஸில் ஆப்ஜெக்ட் ஐடி இஸ் வேலிடா இல்லையாண்டு. அதாவது இந்த ஐடி வேலிடா இல்லையான்னு நம்ம இதில் செக் பண்ணுறோம். அது வேலிடா இருந்துச்சுன்னா எகெயின் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் ரெஸ்பான்ஸ் உண்டு. ஸோ அதில் ஸ்டேட்டஸ் கோட் வந்து 400 கொடுப்போம். ஓகே, அகெயின் சேம் 400.json நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். என்னத்தை? எரரை ரிட்டர்ன் பண்ணுறோம். இன்வேலிட் யூசர் ஐடி. பிகாஸ் நம்ம இங்கே யூசர் ஐடியை தான் காய்ஸ் வேலிடா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதனால் அது வெளிடா இல்லைண்டா இன்வேலிட் யூசர் ஐடின்ட்டு அது எரர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஓகே, இப்போ அது நெக்ஸ்ட் இதுக்கு போகும். இட்ஸ் சப்போஸ் அது வெளிடா இல்லாட்டி தான் இது இந்த எரர் ஷோ பண்ணும். அகெயின் அது வெளிடா இருந்துச்சுன்னா நம்ம இதை அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் டெக்ஸ்ட் அப்டேட்டட் டெக்ஸ்ட்னு போடுவோம். அகெயின் அவைட்டில் இதில் நம்ம கிரியேட் இல்லை காய்ஸ், ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட்ன்ற இந்த இது நம்ம கால் பண்ணுறோம். ஸோ நம்ம போஸ்ட்டுக்கு கிரியேட் மெத்தடை கால் பண்ணினோம்.
இதுக்கு ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட், பிகாஸ் நம்ம ஐடியை வச்சு தான் நம்ம டேட்டாவை ஃபைண்ட் பண்ணி அதை அப்டேட் பண்ண போகிறோம். அதை நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இதில் நம்ம ஐடியையும் பாஸ் பண்ணணும், பிகாஸ் நம்ம ஐடியை வச்சு தான் நம்ம டேட்டாவை ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இது அப்டேட் ஆகிட்டுன்னா நம்ம ஐடியை வச்சு தான் நம்ம இது அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஐடியை வச்சு ஐடியை மென்ஷன் பண்ணுறோம். ஐடியை மென்ஷன் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை, அதாவது இந்த பாடியில் இருக்கிற டெக்ஸ்ட்டை தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. அகெயின் நம்ம இந்த அப்டேட் பண்ணின இந்த இதை நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லி நம்ம இதுக்கு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, நம்ம அதுக்கு முன்னுக்கு ஒரு வெலிடேஷன் எழுதுவோம். ஒருவேளை நம்மளுக்கு அப்டேட் ஆகாட்டி, இஃப் நாட் அப்டேட் டெக்ஸ்ட் அப்டேட் ஆகாட்டி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். ரிட்டர்ன் ஒரு ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் என்ன கொடுக்கலாம்? 404 கொடுப்போம். ஜேசனில் ரிட்டர்ன் பண்ணு எரரை, என்ன எரர்னா நாட் ஃபவுண்ட், அதாவது நாட் ஃபவுண்ட் உண்டு கொடுப்போம். அதாவது இந்த ஐடி ஃபவுண்ட் ஆகலை, அப்டேட் ஆகலைன்னா நாட் ஃபவுண்டுன்னு கொடுப்போம். நாட் அப்டேட்னு கொடுப்போமே, நாட் அப்டேட்டட்னு கொடுப்போம். ஓகே guys, everything is fine. ஓகே, இதுவும் ஓகே, கெச்சும் ஓகே. தென் அப்டேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அகெயின் போஸ்ட்மேன் வந்து டேட்டாவை கெட் பண்ணுவோம். அதாவது என்ன டேட்டா இருக்குன்னு நம்ம கெட் பண்ணுவோம். அகெயின் ஓகே நம்ம இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதில் ஐடியை காப்பி பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்லேஸ் போட்டு அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணிக்கிறோம்? ஏபிஐ டெக்ஸ்ட் அண்ட் அதோட ஐடி, அதாவது நம்மளுடைய டேட்டாவோட ஐடி. ஸோ இந்த டேட்டா ஐடியை நம்ம காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் சென்ட் கொடுப்போம். 404 எரர். why it's so error? கரெக்ட் தானே? சேம். ஓ சாரி கைஸ், நான் இங்கே கெட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே இதை புட்டுன்னு சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ புட்டுன்னு சேஞ்ச் பண்ணி அகெயின் சென்ட் கொடுத்தா ஓகே, ஐடி நாட் வேலிட். ஓகே, இந்த ஸ்லேசிங் தூக்கிடுவோம். அகெயின் இன்வேலிட். ஓகே, ஹலோ வேர்ல்டு ஹலோ காய்ஸ்ன்னு மாற்றுவோம். ஹலோ காய்ஸ் மாற்றிட்டு அகெயின் சென்ட் கொடுத்தா why it's not invalid user id, invalid user id not valid. கரெக்டாக தானே கொடுத்தேன். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் சென்ட் கொடுத்தா ஓகே, இதான யூசர் ஐடி. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், ஸ்லேஸ் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரெக்வெஸ்ட்டை புட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எவ்ரிதிங் இட்ஸ் ஓகே தானே? புட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே, ரெக்வெஸ்ட் ஐடி புட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் ரோ பொடியில் ஜேசனில் ஹலோ காய்ஸ் ஹலோ வேர்ல்டு இருந்தால் நம்மளுக்கு இங்கே இருக்கு. ஸோ ஹலோ காய்ஸ்ன்னு மாற்றி சென்ட் பண்ணுறேன். இன்வேலிட் எரர் 400 எரர் அடிக்குது. What's the error? Extract ID asynchronously try catch ID catch பண்றோம். then bodyல text ஓகே, நான் இங்கே நோட் கொடுக்க மறந்துட்டேன் guys. இஃப், அதாவது அது என்ன பண்ணிக்கின்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணினோம் இட்ஸ் நாட் வேலிடாக இருந்தால் தான் எனக்கு இந்த எரர் ஷோ பண்ணு. ஸோ அந்த ஐடி ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால் எனக்கு வேலிடே இந்த இன்வேலிட் ஐடி எரர் ஷோ பண்ணிட்டு. சாரி காய்ஸ், நான் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு. ஸோ நானும் ஹியூமன் நான். ஸோ நிறைய எரர் வரும். ஸோ சாரி காய்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். நான் எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் டைரெக்டாக டீச் பண்ணேன். ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸோ எந்த ரிசோர்ஸோ எதுவுமே இல்லை, டைரெக்டாக தலையில் என்ன இருக்கோ அதை நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். So sorry guys, mistake வர்றதுக்கு. Then now it's okay. Now we check
ஓகே கைஸ், நம்ம இப்போ ஹலோ கைஸ் நெருக்கி. ஸோ நான் அகெயின் சென்ட் கொடுக்குறேன். ஹலோ கைஸ். ஓகே, நீங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு நான் தெரியும் வெல்கம் காய்ஸ்னு இருந்தது, ஹலோ காய்ஸ் ஆகிக்குது. ஸோ இப்போ ஹலோ காய்ஸை வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ்னு மாற்றணும். ஃபார் ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அகெயின் இதை சென்ட் பண்ணுறேன் ஹலோ காய்ஸ் நெருக்கி. தென் சென்ட் பண்ணினா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு மாறிடு. ஓகே, வி செக் அவர் டேட்டா பேஸ். இப்போ நம்மளுக்கு பழைய டேட்டா தான் இருக்குங்க ஹலோ வேர்ல்டுண்டு. இப்போ நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்ணினா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா கெட் பண்ணுற ஏபிஐ கனெக்ஷன் அண்ட் போஸ்ட் ஏபிஐ அண்ட் அப்டேட் கனெக்ஷன் மூண்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வி வில் ரைட் delete API கனெக்ஷன். delete API கனெக்ஷனை நம்ம ரைட் பண்ணுவோம் கைஸ். நான் ரொம்ப டைம் எடுக்க விரும்பலை, ஸோ நான் இதையே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட ரெக்வெஸ்ட்டை நான் delete சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, delete ரெக்வெஸ்ட்டுக்கு மாற்றிடு. ஸோ நம்ம delete பண்ணுறதும் நம்ம ஐடியை வச்சு தான் delete பண்ணுறோம். ஸோ நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா டேட்டாவும் நம்ம delete பண்ணலை, நம்ம பர்டிகுலர் அந்த ஐடியை மட்டும் தான் நம்ம delete பண்ண போகிறோம். ஸோ அசிங்னஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதில் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை வாங்கி எடுத்து தென் நம்ம ஐடியை பராமரிங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் தேவையில்லை, பிகாஸ் நம்ம delete தான் பண்ண போகிறோம், இந்த டேட்டாவை நம்ம சென்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு இதுவும் தேவையில்லை. ஓகே, நம்மளுக்கு இது இருக்கட்டும். நம்மளுக்கு இந்த வேலிட் ஐடி வேலிடா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஐடி இருக்கட்டும். அகெயின் நம்ம இதை அப்டேட்ல இருந்து delete டெக்ஸ்ட்னு மாற்றுவோம். ஓகே கைஸ், delete டெக்ஸ்ட்னு மாற்றிட்டு அகெயின் நம்ம இதில் find by id and delete கோல் பண்ணுவோம். delete கோல் பண்ணிவிட்டு நம்ம இதில் எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் நம்ம பாஸ் பண்ணலை, ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐடியை மட்டும் பாஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம ஐடியை வச்சு தான் என்டையர் டேட்டா செட்டையும் நம்ம delete பண்ண போகிறோம். அது என்டையர் டேட்டா செட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ஐடியோட டேட்டா செட்டை நம்ம delete பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு டெக்ஸ்ட் தேவையில்லை, ஸோ ஐடி மட்டும் தட்ஸ் இனஃப் காய்ஸ். ஸோ ஐடியை வச்சு நம்ம delete பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை செக் பண்ணுறோம். இஃப் நாட் delete, ஸோ ஷோ திஸ் எரர், அதாவது not deleted. ஓகே, not deleted. தென் அது delete ஆகிட்டுண்டா நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வராது. ஸோ நம்மளுக்கு இங்கே இந்த ரெஸ்பான்ஸுக்கு பதிலாக ஜேசனில் நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவோம். மெசேஜில் சென்ட் பண்ணும் என்னண்டா deleted text successfully. ஓகே, ஸ்பெல்லிங் பிள்ளைண்டா, சாரி கைஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நான் கோடில் தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறது. அகெயின் கெச் பண்ணிவிட்டு எரரை கெச் பண்ணிவிட்டு அகெயின் ஃபைல். ஓகே, delete its work, we will check its work or not. அகெயின் நம்ம டேட்டாவை கெட் பண்ணுவோம். ரெக்வெஸ்ட் நீங்கள் கெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே, நம்மளுக்கு 2 டேட்டா இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் டேட்டாவை ஆட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸுண்டு ஒரு டேட்டாவை போஸ்ட் பண்ணுவோம். சாரி கைஸ், போஸ்ட் நீங்கள் இந்த யூஆர்எல் வாங்காதீங்க. ஸோ ஹேய் ஃப்ரெண்ட்ஸுண்டு சேஞ்ச் ஆகிட்டு அகெயின் இன்னொரு டேட்டா ஆட் பண்ணுவோம். CRUD அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, successfully create. Then we will check what are the datas in our database. ஓகே, இவ்வளோ டேட்டாஸ் இருக்கு அண்ட் நம்ம டேட்டாபேஸையும் காம்பஸை செக் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், 4 டேட்டாஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போ இதில் ஒன்றை delete பண்ணுவோம். ஸோ ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம delete பண்ணுவோம். நம்ம இதோட ஐடியை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன்.
தென் ரெக்வஸ்ட்டை delete சேஞ்ச் பண்ணிவிட்டு again I will send data delete text successfully. Then we will check delete இருக்கான்னு பார்ப்போம். get dataல நம்மளுக்கு hey friends இல்லை, வெல்கம் பேனர் கோட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் CRUD அப்ளிகேஷன். ஸோ நம்ம டேட்டாபேஸ்லையும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல்லி delete hey friends. ஸோ நம்ம இப்போ ஒரு கம்ப்ளீட் CRUD வச்சு நம்ம ஒரு பெக்கன் கோட் ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு CRUD அப்ளிகேஷன் பெக்கன் கம்ப்ளீட் கோட் ரைட் பண்ணிக்கிறோம் guys. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோட் வேணும்டா கமெண்ட் பண்ணுங்கள் guys. நான் இது ஜிட்டப்பில் புஷ் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நான் இதை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி நான் இந்த வீடியோக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட ஃப்ரண்ட் அண்ட் பார்ப்போம் கைஸ். நான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறது பேக்கெண்டை தான். ஸோ ஐ லவ் பேக்கெண்ட். மோஸ்ட்லி நிறைய பேர் பேக்கெண்ட் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் பேக்கெண்டாலே ஹெல்ட் ஆகுவீங்க ஐ திங்க். ஸோ நான் அப்படி இல்லை கைஸ், ஐ லவ் பேக்கெண்ட். ஸோ பேக்கெண்ட் தான் ஐ லவ். எனக்கு காம்ப்ளெக்ஸாக ஒர்க் பண்ணுறது ஐ லைக் இட். ஸோ அதனால் நான் ஐ லவ் பேக்கெண்ட். பேக்கெண்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் பேக்கெண்ட்ஸில். ஸோ மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுங்க பேக்கெண்டில். ஸோ பேக்கெண்டை கம்ப்ளீட்டாக படித்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி கைஸ். பேக்கெண்ட்ஸ் இட்ஸ் வெரி நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் CRUD எக்ஸ்பிரஸ் நோட் அண்ட் கோர்ஸ் மொங்கோஸை வச்சு நம்ம மொங்கோடிபியில் டேட்டா கிரியேட், அட் அண்ட் போஸ்ட், ரீட் எல்லாம் பார்த்துட்டோம். போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஏபிஐ கனெக்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லை, கம்ப்ளீட் பேக்கெண்ட் செஞ்சாச்சு காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட ஃப்ரண்ட் அண்ட், அதாவது கம்ப்ளீட் ரியாக்டை வச்சு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் நம்ம செய்வோம். எந்த டெமோவும் இல்லாமல், எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் இல்லாமல் நான் டைரெக்டாக டீச் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் டாக்குமெண்டேஷன் ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே, தட்ஸ் ஆல் இந்த வீடியோவில் தான் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். தட்ஸ் ஆல் திஸ் வீடியோ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.